சிவாய நம. வணக்கம் மகளே, இரவு வணக்கம். இந்த பதிவு வந்து எங்கள் அண்ணாவை பற்றி தாங்க. ஏன்னா எங்கள் அண்ணாவை வச்சு 266 தேவாரம் பாடல் பாடி பிரசித்தி பெற்ற தலங்கள் வந்து நான் முழுமையாக பார்த்தேன். அதில் 12 ராசிக்கிற கோயில், 27 நட்சத்திர கோயில், அப்புறமேலுக்கு 5 பஞ்சபூத கோயில். இது முழுமையாக எங்கள் அண்ணா யாத்திரையெல்லாம் பார்த்து முடித்தேன். ஏன்னா ஒரு 15 முறை நான் யாத்திரை போயிருக்கேன். ஒரு முறை போனால் 27 கோயில் 30 கோயில் காட்டுவார். ஒவ்வொரு கோயிலும் அபிஷேகம் வந்து அவ்வளோ அற்புதமாக செஞ்சார். பட்டி வெட்டி பட்டு புடவை அம்மனுக்கு சாத்தி அபிஷேகம் வந்துங்க 101 அபிஷேகம் செய்வார். 50 அபிஷேகம், இத்தனை அபிஷேகம் இல்லை, அவ்வளோ அற்புதமாக யாத்திரை நடத்திக்கிட்டு வந்தார். கோயிலே அந்த டைமு மூடப்படும்னு சொல்லி மூடுற டைம் வந்தால் கூட எங்கள் அண்ணா பேர் சொல்லிட்டாருன்னா அவங்க திறந்து வச்சு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க கோயிலை. ஐயா நீங்கள் வாங்க ஐயா, நாங்கள் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்குறோன்னு சொல்லி. ஏன்னா தமிழ்நாட்டில் அந்தளவுக்கு எங்கள் அண்ணா வந்து பேர் போனவங்க. அதனுடைய தலை வரலாறு சொல்லி, சும்மா கோயில் பார்க்குறது இல்லைங்க, அதனுடைய தலை வரலாறு சொல்லி, இந்த கோயில் இதுக்கு தான் உண்டாச்சு, இந்த கோயில் இதுக்கு தான் சொல்லி எல்லாமும் சொல்லி நம்மளுக்கு அருமையாக காட்டிகிட்டு வந்தாருங்க. எந்நாட்டும் ஆயிரக்கணக்கான பக்தர் இல்லைங்க, லட்சக்கணக்கான பக்தர் எங்கள் அண்ணா யாத்திரையில் போய் தரிசனம் செஞ்சாங்க. அதில் நானும் ஒருத்தி, எங்கள் பையனும் போயிருக்கோம், எங்கள் அக்கா, எங்கள் அம்மா, இந்த மாதிரி எல்லோரும் எங்கள் அண்ணா யாத்திரையில் போய் கலந்துக்கிட்டு அற்புதமாக தரிசனம் பார்த்துருக்குறோம். சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. எங்கள் அண்ணா கூட போயிட்டால் சாப்பாடும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக செஞ்சு தருவார். உண்மையிலே ஆள் வச்சு அற்புதமாக இருக்குது. ஒரு கோயிலுக்கு 2 தீபம் ஏற்றுனுங்க, அதையும் எங்கள் அண்ணா செலவு தான். எல்லோரும் 5000 கொடுத்தா நான் 2000 ரூபா கொடுப்பேன். ஏன்னா எங்கள் அண்ணா வந்து போதுமா, அவனுடைய சாமிக்கு நீ விளக்கு ஏற்றுறதுக்கு மட்டும் கொடு, பூஜைக்கு மட்டும் கொடு, நீ பஸ்ஸில் வரத்துக்கெல்லாம் காசு வேணான்னு சொல்லி அந்தளவுக்கு எங்கள் அண்ணா வந்து எனக்கு சிவனை வந்து அறிய வச்சார். எம்பெருமானை அறிய வச்சதுக்கு காரணமே ஏன்னா நான் சின்ன பிள்ளைலேருந்தே சிவபக்தை தான். இருந்தாலும் எங்கள் அண்ணா வச்சு தான் முழுமையாக சிவனடியாராக ஆனேன். இன்றைக்கி 15-17 வருஷமாக நான் வந்து சிவனடியாராக இருக்கேன். எங்கள் அண்ணா வச்சுதாங்க. இதான் எங்கள் அண்ணா இருக்கிற கண்ணப்பசாமி மடம். அந்த மடத்தில் தான் எங்கள் அண்ணா வந்து மேனேஜராக இருக்கிறாரு. அந்த மடத்தில் தான் பெரிய அரசு ஊழியராக இருந்து அதை வந்து டிசைன் பண்ணிவிட்டு இங்கே வந்து யாத்திரை பண்ணி அவர் வந்து திருப்பணி நடத்திக்கிட்டு வர்றாருங்க. உண்மையிலேயே அவரை நினச்சா எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்குது. ஏன்னா எங்கள் அண்ணா நடத்துகிற யாத்திரை வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நீங்களும் போகணுன்னு தான் போடுறேன். எங்கள் அண்ணிங்க அவங்க கண்டிப்பாக சங்கரின்ற பேர் தகுந்த மாதிரியே எங்கள் அண்ணி அவ்வளோ ஒரு பணிவாக பக்தியாக அவ்வளோ ஒரு அன்பாக பூஜையும் அவ்வளோ அற்புதமாக செய்வாங்க. வர மக்களுக்கும் அன்பாக பேசுவாங்க. மக்களே, இது உண்மையிலேயே எங்கள் அண்ணி அந்தளவுக்கு நல்லவங்க. பாருங்கள், அவங்க இருக்கிற கிச்சனுக்கு தான், அவங்க வாழ்கிற கிச்சன் தான் இது. சுத்தமாக இருக்கும். உண்மையிலேயே மக்களே, நீங்கள் போனீங்கன்னா 20 பேர் குழுவாக அதில் எல்லாமே அவர் ஆள் வச்சு செஞ்சு போட்டுருவார். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே அவர் பின்னாடி வீடியோவில் பேசுவார். முழுமையாக வீடியோவை பாருங்கள். உண்மையாலுமே மக்களே, அவரால் எல்லா தலமும் நான் பார்த்தேன். அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கிட்டுன்னு தான் நான் வந்து இந்த பதிவுகளை பதிவிட்டுட்டு வரேன். எங்கள் அண்ணா வந்து இந்த தமிழ்நாட்டு தென்னாட்டில் இருக்கிற சிவபெருமானெலாம் பார்த்துட்டு இப்போ வடநாட்டுக்கு போய் அங்கே 3 வருஷமாக அந்த பணியை சிறப்பாக நடத்திட்டு வராருங்க. கண்டிப்பாக நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா முழுமையாக வீடியோ பார்த்து அவர் பேசுகிறாரு. அந்த வீடியோவில் அவர் எல்லாம் சொல்லுவார். இப்படி தான் யாத்திரைன்னு சொல்லி முழுமையாக கேட்டு பேசுங்க. நாங்கள் வந்து இது போடுற நாளுங்க. போகிறதுக்கு அவர்கிட்ட ஆசி வாங்கிட்டு இருக்கிறோம். அவர் பாதத்தில் வந்து எல்லோரும் ஆசீர்வாதம் வாங்குவோம். இங்கே வந்தது வந்து நாங்கள் 7 பேராக போனோம். எங்கள் அண்ணன் யாத்திரையில் போகிறேன். நாங்கள் வந்து ஃப்ளைட்டில் போனோம். ஏன்னா எங்கள் அண்ணன் யாத்திரையில் போக முடியல. 20 பேராக இருந்தால் தான் போக முடியும். நாங்கள் தனியாக போய் எங்கள் அண்ணன் ரூமில் தங்கி அருமையாக சாப்பிட்டு எல்லாம் கண்டு கழித்தோம். இறைவனை வந்து நீங்களும் அந்த மாதிரி போயிட்டு வாங்க மக்களே. வேறு எல்லாருமே நாங்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கிறோம். எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்குவாங்க. லாஸ்ட்டில் எங்கள் அண்ணா பேசுவார். முழுமையாக எங்கள் அண்ணா என்ன பேசுகிறாங்கன்னு முழுமையாக கேளுங்க. அதில் போன முதற்கொண்டு இருக்குது மக்களே. நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மக்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உண்மையாலுமே மக்களே, எங்கள் அண்ணாவுடைய பேச்சை பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே உங்களுக்கு போகணுன்னு தோணும். போயிட்டு கமெண்ட்டில் போடுங்க. பாய் மக்கள், அடுத்த பதிவில் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார்களுக்கும் வணக்கம். அனைத்து மக்களும் சிவனருளால் வளம் பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அடியேன் தமிழகத்தில் உள்ள தேவார பாடல் பெற்ற தலங்கள்
266 உள்ளன. அவை அனைத்தையும் கடந்த 28 ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான அடியார்களுக்கு தரிசனம் செய்து வைத்துள்ளேன். அதன் பலனாக அடியேன் இப்பொழுது காசியில் வசிக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. 3 ஆண்டுகளாக இங்கே திருவாவடுதுறை மடத்திலே அடியேன் மேலாளராக பணிபுரிந்து வருகின்றேன். இங்கே வரும் அடியார்களுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கின்றேன். அப்பருடைய வாக்கு என் கடன் பணி செய்து கிடப்பது என்பது போன்று அடியேன் இறைவனுக்கும் அடியார்களுக்கும் தொண்டு செய்து கொண்டு என் வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கின்றேன். நிறைய பேர் காசிக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புவதால் மிக குறைந்த செலவில் நிறைவான தரிசனம் செய்வதற்குண்டான யாத்திரை 12 நாட்கள் போடப்பட்டுள்ளது. கட்டணம் ஒரு நபருக்கு 16,000. இதில் தேர்ட் ஏசி ஸ்லீப்பர் உண்டு, 3 வேளை உணவு, இரவு தங்கும் வசதி, பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கம் சென்று வருதல், அயோத்தியா சென்று வருதல், கயா புத்தகயா சென்று பித்ருக்களுக்கு பிண்டம் வைத்தல் ஆகிய அனைத்தும் இந்த யாத்திரையில் அடங்கும். மொத்தம் 12 நாட்கள். 2 நாட்கள் சென்னையிலிருந்து வருவதற்கும் 2 நாட்கள் காசியிலிருந்து சென்னை செல்வதற்கும் 4 நாட்கள் போக மீதி 8 நாட்கள் மிக ஆனந்தமாக இந்த தரிசனத்தை அனைவரும் முடித்து கொள்ளலாம். மிகச்சிறப்பாக அமையும் என்று நம்புகிறேன். எனவே விருப்பமுள்ள அடியார்கள் வாய்ப்பு கிடைக்கும்போது பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிவாய நம.